மந்த்லி 500 ருபீஸில் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. நீங்கள் மாதம் 15,000 20,000 சம்பளம் வாங்கினா கூட மாதம் 500 1000 வரைக்கும் ஈஸியாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் என்ன சேலரி வாங்குறீங்க, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. அதை கன்சிஸ்டண்ட்டாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறோமா அதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு ஸ்மால் மணியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதை ரெகுலராக லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது உங்களாலையும் வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் மந்த்லி 500 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்படி ஸ்டார்ட் பண்ணி 15 லட்ச ரூபா கார்பஸை எப்படி க்ரோ பண்ணுறீங்கன்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மந்த்லி 500 ருபீஸோ 1000 ருபீஸோ ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறீங்க. எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மந்த்லி பேசிஸில். அப்படி பண்ணும்போது ருப்பி காஸ்ட் ஆவரேஜ்னால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பெட்டராக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு லாங்கர் டென்யூரில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மாதம் 500 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட போதும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு சேவிங் ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா எப்படி மந்த்லி பேஸில் கட்டிகிட்டே வரீங்களோ அதே மாதிரி இந்த எஸ்ஐபியில் லாங்கர் டென்யூருக்கு நீங்கள் கட்டிகிட்டே வரணும். அப்படி கட்டும்போது உங்கள் கார்பஸ் க்ரோ ஆகிட்டே வரும். லாங்கர் டேர்ம்னு வரும்போது மினிமம் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்கள் கார்பஸ் பில்ட் ஆகும். நீங்கள் ஒரு 12% 13% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எஸ்ஐபி பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இன்றைக்கி ஒரு 500 ருபீஸ் எஸ்ஐபி மூலயமா ஸ்டார்ட் பண்ணி எப்படி 15 lakhs கிரியேட் பண்ணலான்றத ஒரு சிம்பிள் கால்குலேஷனாக காமிக்கிறேன். இன்றைக்கி 500 ருபீஸ் மந்த்லி எஸ்ஐபியாக மாதம் பண்ணிகிட்டே வரீங்க, 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு 13% ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸில் உங்களோட கார்பஸ் 2.59 lakhs க்ரோ ஆகிருக்கும். இதே மந்த்லி 500 ருபீஸ் எஸ்ஐபியை எவ்ரி இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முதல் வருஷம் 500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 1500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது சேம் 13% ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு உங்கள் கார்பஸ் 15 lakhs மேலே க்ரோ ஆகிருக்கும். ஸோ நீங்கள் மந்த்லி ஸ்டார்ட் பண்ணுற எஸ்ஐபியை எவ்ரி இயர் ஆன் இயர் சேம் 500 ருபீஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரீங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்மாலர் மணியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரீங்க, லாங்கர் டென்யூருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது 15 lakhs மேலே கார்பஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் 500 ருபீஸ் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணால் 15 lakhs கார்பஸ் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியாச்சு. ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேவைசி கம்ப்ளீட் பண்ணணும். இன்றைக்கி நிறைய பேர் பேங்க் கேவைசி மூலியமாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. பேங்க் கேவைசி வேறு, மியூச்சுவல் ஃபண்டுக்குன்ற தனி கேவைசி இருக்குது. இந்த கேவைசி பண்ணுறதுக்கு 5 KRAs இருக்காங்க. KRAஸ்னால் கேவைசி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சி. இந்த 5 KRA மூலயமா நீங்கள் உங்கள் கேவைசியை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆல்ரெடி என்னோடய சேனலில் ஒரு கம்ப்ளீட் வீடியோ கொடுத்துருக்கேன். எப்படி கேவைசி பண்ணணும், அது எப்படி வேலிடேட் பண்ணணும், எப்படி செக் பண்ணணும், இது எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். உங்களுக்கு கேவைசியில் கைடன்ஸ் வேணும்னா என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இங்கே கேவைசி பண்ணுறதுக்கு உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஒரு சிக்னேச்சர், இது எல்லாமே எதிர ஆன்லைன்லேயோ இல்லை ஃபிசிக்கலாக சப்மிட் பண்ணி கேவைசி கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் கேவைசி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். உங்கள் கேவைசிக்கு உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் ஃபெச் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் ஒரு மேண்டேட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும். மேண்டேட்னா நேச் மேண்டேட் சொல்லுவாங்க. என்பிசிஐ சைட் மூலிமா அதை க்ரியேட் பண்ணி தருவாங்க. என்பிசிஐனா நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை லோன்ஸோ நீங்கள் மந்த்லி பேஸில் இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மேண்டேட் அவசியம். இதை நீங்கள் க்ரியேட் பண்ணி தான் மந்த்லி பேசிஸில் எஸ்ஐபியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேவைசி கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மேண்டேட்டை க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குவீங்க. நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ என்ன இருக்குன்றத ஒரு ஆப் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ டெய்லி பேஸில் நீங்கள் பார்க்கலாம், வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, என்ன வேல்யூ இருக்குது. இதே எஸ்ஐபி ஃபண்டில் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பார்ஷியலாக விட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோடய கைடன்ஸ் வேணும்னா எனக்கு எஸ்ஐபின்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் கொடுத்துக்க நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கலாக 20% பார்த்தா போதும், சைக்காலஜிக்கலாக நீங்கள் 80% ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ நீங்கள் எவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஈவன் ஸ்மாலர் மணியாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபியை லாங்கர் டேர்ம் கன்வியூ பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு கன்விக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ண உங்கள் கார்பஸை பெட்டராக க்ரோ பண்ண முடியும். ஈவன் 15 lakhs ஒரு ஸ்மாலர் மணியாக இருக்கலாம், இல்லை லார்ஜர் மணியாக இருக்கலாம். எதையுமே திங்க் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா
ஃபஸ்ட்டு 10 லேக்ஸ் ரீச் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் 25 லேக்ஸ் ரீச் பண்ணுவீங்க, அப்புறம் 50 லேக்ஸ் ரீச் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் 1 crore ரீச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லம்சம் கார்பஸ் கிரியேட் பண்ணணும்னா எஸ்ஐபி ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒரு லாங்கர் டேர்மில் ஒரு கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். என்னோடய சேனலில் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் தீபக் கோகுல், சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர், சர்டிஃபைட் ரிட்டையர்மெண்ட் அட்வைசர். நீங்கள் உங்களோட வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னோட கைடன்ஸ் வேணும்னா நான் கொடுத்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.